رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த அடியான் கஷ்டப்படுகின்றான், அவனுக்கு என்னுடைய உதவி தேவை என அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நினைவு கூற வேண்டும் என்றால் நாம் அவனை நினைவு கூற வேண்டும். நினைவு கூற வேண்டும் என்றால் எப்படி? தொழுகை, துவா, திக்ருகள், குர்ஆன் ஓதுதல் என நல் அமல்களை கொண்டு நினைவு கூற வேண்டும். குறிப்பாக தொழுகை. ஒரு 5 நிமிடம் யாரிடமும் பேசாமல் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை விட்டு அல்லாஹ்விற்காக கை கட்டி நிற்கும் இடம்தான் தொழுகை. அதை கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதன் மூலம் அவனிடம் உதவி தேடும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும். நான் 5 வேளை தொழுது துவா செய்கிறேன், இருந்தும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் என நிறைய பேர் சொல்வதுண்டு. அவர்கள் தவறு செய்யும் இடம் இந்த இடத்தில்தான். அதாவது கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுது முன்பின் சுன்னத், நஃபில் தொழுகைகள் என உபரியான தொழுகைகளை தொழமாட்டார்கள். கடமையான தொழுகைகளை விட்டால் பாவம், தண்டனை கிடைக்கும். இந்த தொழுகைகள் நம் விருப்பம்தானே, தண்டனை எதுவும் இல்லையே என அந்த தொழுகையில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. உபரியான தொழுகைகளை விட்டால் தண்டனை இல்லைதான், ஆனால் இவைகளை கடைபிடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கூடவே இருப்பான். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் பொறுப்பேற்றுக்கொள்வான். இதன் மூலம் நம் கஷ்டங்கள் தீரும், கடன் நீங்கும், நோய் நீங்கும், வறுமை நீங்கி பரக்கத்தான வாழ்க்கையை வாழலாம். அப்போ 5 வேளை தொழுகை தொழுதால் இவை எல்லாம் கிடைக்காதா என கேட்கலாம். அல்லாஹ் தருவான், அதில் சந்தேகம் வேண்டாம். இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கடமையான தொழுகைகளை பொறுத்தவரை அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயம். அவன் கட்டளைக்கு பணிந்து விட்டால் மறுமையில் தண்டனை கிடைக்கும் என அவனின் தண்டனைக்கு பயந்து ஃபர்லான தொழுகைகளை தொழுவோம். ஆனால் உபரியான வணக்கங்களை பொறுத்தவரை நம் விருப்பம்தான். தொழாவிட்டால் குற்றமில்லை என தெரிந்தும் நாம விரும்பி தொழுகின்ற தொழுகை. அல்லாஹ்வின் உதவியை பெற, அவனின் நேசத்தை பெற, அவனை நெருங்க நாம் எடுத்து வைக்கும் எக்ஸ்ட்ரா முயற்சிகள் இவை. இப்படி நாம் அவனை நெருங்க முயற்சி செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றான். நம்மை நோக்கி அவன் நெருங்கி வருகின்றான். அவனின் நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக, அல்லாஹ் நினைவு கூறும் அடியார்களாக நாம் இருப்போம். அதனால் எவ்வளவு தொழுதோம், துவா கேட்டோம், கஷ்டம் தீரலை என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழ முயற்சி செய்யுங்க. ஃபர்லான தொழுகைகளின் முன்பின் சுன்னத்துகள் எத்தனை ரக்காத்துகள் என அறிந்து அவைகளை ஒவ்வொன்றாக தொழ முயற்சி செய்யுங்க. தஹஜ்ஜுத் தொழுகை, துஹா தொழுகை மற்றும் நஃபில் தொழுகைகள் என இந்த தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி உதவி கேளுங்க. தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றால் இந்த தொழுகையை கட்டாயம் தொழ சொல்லியிருப்பேன் என கூறியுள்ளார்கள். தன் கால்கள் வீங்கும் அளவிற்கு தினமும் நபி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுதுள்ளார்கள். முடிந்தவர்கள் தொழ முயற்சி செய்யுங்க. அடுத்து துஹா தொழுகை. இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமின் மகனே, எனக்காக பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகள் தொழு, பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காலை ஃபஜர் தொழுகை தொழுபவர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில் வருவார்கள். அதே போல உபரியான தொழுகைகளில் துஹா தொழுகை தொழுபவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். அல்லாஹ்வின் பொறுப்பில் ஒருவர் வருகிறார் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தாய் தன் பொறுப்பில் உள்ள தன் குழந்தையை எப்படி பார்த்து கொள்வாளோ அதைவிட பல மடங்கு அதிகம் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான். அவருடைய சகல காரியங்களும் வெற்றி பெற அல்லாஹ்வின் பொறுப்பு. அவருடைய அனைத்து கஷ்டங்களும் தீர அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். இப்படி என்ன கஷ்டத்தால் அந்த அடியான் பாடினாலும் அதை நீக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். இவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு கிடைக்க நாம் பெரியதாக போராட வேண்டியது இல்லை. தினமும் துஹா தொழுகை ஒரு 4 ரக்காத் தொழுதா போதும். நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகும். துஹா நேரம் சரியாக எந்த நேரம் என்றால் சூரியன் உதித்து
10-15 நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது. சூரியன் உச்சிக்கு வருவதற்கு ஒரு 10 நிமிடம் முன் வரை தொழலாம். குறைந்தது 2 ரக்காத்துகள், அதிகபட்சமாக 8 ரக்காத்துகள் எனவும் 12 ரக்காத்துகள் எனவும் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம் எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். 4 ரக்காத் தொழுதால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகின்றது. அதனால் 4 ரக்காத்துகள் தொழுங்க. நீங்கள் வழக்கமாக தொழுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி தொழலாம். ஆனால் தொழுது துவா செய்யுங்க. உங்கள் பல நாள் பிரச்சனைகள் தீர நீங்கள் தொழும் இந்த தொழுகை காரணமாக இருக்க போகிறது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அவனின் நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் புதல்வர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.